நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் கடவுள் ஏதாவது அறிகுறி காட்டுவாரா, வழி நடத்துவாரா, குறி சொல்லுவாரா என்று கேட்கிற மக்கள் இருக்கிறார்கள். நான் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, நான் எப்படி வாழ வேண்டும்? ஆனால் இயேசுவின் வாழ்வே ஒரு பெரிய அருமடையாளம். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்ப்பு, அவரை பின்பற்றுவதற்கு உகந்த காரணம். இயேசுவின் சம காலத்தவர்கள் இயேசுவினுடைய போதனைகள், புதுமைகளை எல்லாம் பார்த்து கூட அவர் இன்னும் கடவுளிடமிருந்து வந்தவர் தானா, மெஸ்ஸியா தானா என்பதற்கு மேலும் மேலும் அடையாளம் கேட்டுக்கொண்டே தான் இருந்தார்கள். நம்பினவர்கள் வெகு சிலரே. ஆனால் இன்று நாம் இத்தனை ஆண்டுகளுக்கு கழித்து இயேசுவை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம். இயேசு திருச்சபையின் மூலம் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். விவிலியத்திலே வாசிக்கிறோம். திரு அருட்சாதனங்களிலே அவரை அனுபவமாக மாற்றுகிறோம். இதையும் தாண்டி இயேசுவை பின்பற்றுவதற்கோ இயேசுவின் வழியில் நடப்பதற்கோ அறிகுறி எதுவும் தேவையில்லை. இயேசுவினுடைய பாடுகள், மரணத்தோடு நம்ம இணைத்து கொண்டு பாவத்தை விட்டு இந்த தவ காலத்திலே புண்ணியத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தான் சிறந்த வழி. இந்த தவ காலம் அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பதை மறக்க வேண்டாம். இயேசுவை பின்பற்றுவோம், வாழ்வு பெறுவோம். இயேசுவே சிறந்த வழி. இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.